என்னங்க ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? சரவணா, இப்போதைக்கு நமக்கு கல்யாணம் வேண்டாம். சரிங்க. என்ன எதுக்குன்னு கேட்காம உடனே சரின்னு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, நீங்க கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருந்தா நான் ஏன் கேட்டிருப்பேன். நீங்க இப்போதைக்கு தானே இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்றீங்க, அதான் நானும் யோசிக்காம பட்டுன்னு சரின்னு சொல்லிட்டேன். அது ஒண்ணும் இல்ல, அன்பு அன்னைக்கு பொட்டிக்கல ஏதோ பெரிய பிரச்சனை, கோர்ட்டு கேஸ்னு ரொம்ப சிக்கலா போயிட்டு இருக்கு. சோ இப்போதைக்கு அதெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நாம நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். சரிங்க. அது மட்டும் இல்லாம நாம 2 பேரும் ஒன்னாகிறதுக்கு காரணமே உங்க சிவ அண்ணனும் அன்பு அண்ணியும் ஒன்னா சேரணும்னு தான். இப்ப நாம அவங்கள விட்டுட்டு சுயநலமா யோசிக்கிறோமோன்னு தோணுது சரவணா. ஆமாங்க, உங்க அண்ணன் என்ன நடிக்க, எங்க அண்ணன் உங்க அண்ணன் நடிக்க, கதை ஏதோ ஒரு வேற ட்ராக்ல போய் நம்ம கல்யாண பிரச்சனை முன்னாடியே வந்துருச்சு. அவங்கள ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு தான் நாம கல்யாணம் பண்ணிக்கணும். ஏங்க, என் மனசுக்குள்ளே அதே தாங்க ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப நீங்களும் அதே தான் சொல்றீங்க. இங்க பாருங்க, அதுக்கப்புறமா நாம கல்யாணம் பண்ணிட்டாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். இந்த விஷயத்த நான் உன்கிட்ட சொன்னா நீ எப்படி எடுத்துப்பன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன். ஆனா நீ இவ்ளோ ஆதரவா பேசுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. என்னங்க நீங்க, இந்த உலகத்திலேயே நீங்க அதிகமா நேசிக்கிறது உங்க அண்ணியும் அவங்க குழந்தைகளையும் தான் எனக்கு தெரியும். அதே மாதிரி தாங்க எனக்கும் எங்க அண்ணனையும் இனியாவையும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நின்று நம்ம கல்யாணத்தை நடத்துறதை விட நம்மளுக்கு வேற என்னங்க சந்தோஷம் இருக்க போகுது? சரவணா, நான் இந்த கல்யாணத்தை தற்காலிகமா தான் தள்ளி போட போறேன். அது உனக்கு புரியுதுல்ல, அது எனக்கு போதும். ஏங்க, சந்தர்ப்ப சூழ்நிலையை புரிஞ்சுக்கிறவன் தாங்க மனுஷன், விட்டு கொடுக்கறதாங்க வாழ்க்கை. எங்கேயும் போயிட்ட சரவணா நீ. யார்கிட்டயுமே தோணாத ஒரு ஃபீல் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு தோணுது. எனக்கும் அப்படிதாங்க தோணுது. நிஜமாவா தோணுது? இப்பெல்லாம் அப்படிதாங்க தோணுது. உன் பக்கத்துல நிக்கும் போது நான் பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். உன்னை ஒரு தடவை ஹக் பண்ணிக்கவா? என்னது? இல்ல, உன்னை கொஞ்சம் கட்டி பிடிச்சுக்கவான்னு கேட்டேன். எனக்கு ஒண்ணு இல்ல, ஆனா இங்க எல்லாருமே பாக்குறாங்களேங்க. யார் பார்த்தா என்ன, ஏன் ஆளு நான் கட்டி பிடிக்கிறேன். நான் கட்டி பிடிச்சா நீயும் கட்டி பிடிக்கணும். சரவணா, ஏன் இன்னும் கிளம்பாம நின்னுகிட்டு இருக்க? யோ, நீங்க 2 பேர் கூட தானே இருக்கீங்க, அவனை ரெடியாக சொல்ல வேண்டியதானே? என்ன எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்க? அப்பா, என்ன ஆச்சு? தெரியலப்பா, அவன் என்னமோ சொல்லிட்டு இருக்கான், என்னன்னு நீயே கேளு. ஆளாளுக்கு என்னென்னமோ பண்றீங்க, எப்படியோ போங்க, எனக்கு என்ன வந்துச்சு? என்னடா? அண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்ண்ணே, வாங்கண்ணே. டேய், என்ன இவன்? டேய், என்னதான்டா ஆச்சு? அண்ணா, இதெல்லாம் வேண்டாண்ணே. புரியல. இல்லண்ணே, பொண்ணு பார்க்க போக வேண்டாண்ணே. பொண்ணு பார்க்க போக வேணாம்? டேய்,
அவங்க கிட்ட நான் ஏற்கனவே சவால் விட்டுட்டு வந்துட்டேன்டா. திரும்பவும் சொல்றேன், நீ ஒன்னும் யோசிக்காத. இது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். நியாயமா போய் பொண்ணு கேட்கிறோம். பிரச்சனை பண்ணாங்கன்னா பொண்ணை தூக்கிட வேண்டியதான். இல்லண்ணே, அதெல்லாம் எதுவும் யோ வேண்டாம். ஜஸ்டிஸ், ஆ? என்னையா ஆச்சு உனக்கு? இல்லப்பா, அவன் பொண்ணு பார்க்க போக வேணான்னு சொல்ல, அவனுக்கு கல்யாணமே வேணான்னு சொல்றான். கல்யாணமே வேண்டாமா? என்னடா சொல்ற? அவன் சொல்றது உண்மையா? டேய் பதில் சொல்றா. ஏன்பா இருப்பா, எதுக்கு நீ இப்ப டென்ஷன் ஆகுற? பொறுமையா கேளு, அவன் பதில் சொல்லுவான். உங்க 2 பேரையும் தூக்கி போட்டு மிதிச்சா எல்லாம் சரியா வரும். இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி அவன் மனசை கலைச்சிட்டீங்களா? ஐயோ அண்ணா, அவங்கெல்லாம் எதுவும் சொல்லண்ணே. நானா தானே சொல்றேன், இந்த கல்யாணம் எனக்கு வேண்டாண்ணே. கல்யாணம் வேண்டானா? இல்லண்ணே, இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். என்னடா என்ன நடந்துச்சு? திரும்ப அந்த மலர் வேணான்னு சொல்றாளா? ஐயோ அண்ணா, அவங்கெல்லாம் எதுவும் சொல்லண்ணே. டேய் ஒழுங்கா உண்மையை சொல்லு, இல்லைன்னா தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். அண்ணா, நானும் மலரும் பேசி இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டான்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணே. டேய் எங்களெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது? ஆ? சும்மா மாத்தி மாத்தி வேணும் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பா, கோவப்படாதப்பா. அவன் வேணான்னு சொல்றதுக்கு ஒரு நியாயமான காரணம் இருக்கும். அதை என்னன்னு கேளு. அப்படி என்னடா நியாயமான காரணம்? நீங்க இனியாவை வச்சுட்டு கஷ்டப்படுறீங்க, அங்க அன்பக்காவும் குழந்தைகளை வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க. அதுக்கு இல்லண்ணே, உங்க 2 பேர்த்தோட வாழ்க்கையும் செட்டில் ஆகிற வரைக்கும் நானும் மலரும் இப்போதைக்கு கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணே. லூசு பையல, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? ஆ? இங்க பாரு, என் வாழ்க்கையில இனிமே அன்புக்கு இடம் கிடையாது. அவளும் அதே மூட தான் சுத்திக்கிட்டு இருக்கா. சரியா? நாங்க எதுக்கு சேரணும்? ஆ? நாங்க 2 பேரும் சேர்ந்தாதான் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்பீங்கன்னு நினைச்சீங்கன்னா காலத்துக்கும் இப்படியே ஒருத்தரை பார்த்துக்கிட்டு ஒத்தையிலே சுத்திட்டு இருக்க வேண்டியதான். யோ ஜஸ்டிஸ், சொல்லியா? தப்பா எடுத்துக்காதப்பா. எனக்கு என்னவோ அவன் சொல்றது நியாயமா தான் தெரியுது. ஒரு நிமிஷம் யோசிப்பா. உங்க 2 பேர் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க 2 பேரும் எவ்வளவு பெரிய தியாகம் பண்றாங்க. அதை கொஞ்சம் கூட யோசிக்காம நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க. யோ, என் வாழ்க்கையில என்ன நடக்க போகுதுன்னு எனக்கே தெரியாது. என் கதையே வேற. இவனாச்சும் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னைய காரணமா வச்சு அவன் வாழ்க்கைய போட்டு தள்ள ஐடியா கொடுக்குறீங்களா? டேய் இங்க பாருடா, ஒழுங்கா என் கூட மலர பொண்ணு கேட்க இப்ப வர முடியுமா முடியாதா? ஏண்டா நீங்களே முடிவெடுக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டீங்கல்ல. இந்த அண்ணனோட உதவியெல்லாம் உனக்கு தேவையில்லை, அப்படிதானே? அண்ணா கோச்சுக்காதீங்கண்ணே, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுண்ணே. அதுக்கு ஒரு வழி தெரிஞ்ச பிறகுதான் நான் என் வாழ்க்கையை பத்தி யோசிக்கணுண்ணே. நான் மாமா கிட்ட அத்திட்டு கூட இதை பத்தி சொல்லிட்டேன். அவங்களும் உடனே இதுக்கு சம்மதிச்சு சரி சரின்னு தலையாடிட்டாங்களா? ஆ? ஏண்டா இப்படி எல்லாம் ஒரு டிராமாவை போட்டு என் வாழ்க்கையை முடிவு பண்ணலான்னு பாக்குறீங்களா? இப்ப என்ன, அன்பை நான் கட்டிக்கணும்னு நீங்க எல்லாரும் என்ன பிளாக்மெயில் பண்றீங்க? ம்? ஐயோ அண்ணா, அப்படியெல்லாம் இல்லைண்ணே. உங்களுக்கும் அன்பக்காக்கும் கல்யாணம் ஆகாம நாங்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டோம்னு முடிவு பண்ணியிருக்கோண்ணே. ம், எனக்கு தெரிஞ்சு போச்சு. பொண்ணை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா பொண்ணை தூக்கிடுவோன்னு தெரிஞ்சுக்கிட்டு அன்பு இப்படி ஒரு பிளானை போட்டு என்ன மடக்கலான்னு பாக்குறேன். அது நடக்காது. நான் இப்ப சொல்றேன்டா, அவளுக்கு என் வாழ்க்கையில இடமே கிடையாது. சரியா, அன்பு வேணா விட்டுரு. ஆனா வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. லூசாயா நீ? கடைசி வரைக்கும் நான் என் புள்ள மட்டும் போதுன்னு தனியா இருந்தா நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா? டேய் இப்ப வர முடியுமா முடியாதா? சொல்றா. அண்ணா எனக்காக கொஞ்சம் யோசிங்கண்ணே. டேய் போங்கடா. அந்த அன்பு மலரோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு ஒரு பிளான போடுறா. அதுக்காக மலரோட மனச கலைக்கிறா. அத நம்பிக்கிட்டு நீ என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்க. என்னமோ பண்ணுங்க. அண்ணா லாயர், நீங்க தான் அண்ணங்கிட்ட எடுத்து சொல்லணும். ட்ரை பண்றப்பா. எங்கயா டைகரை காணோம்?
ஏதோ வலுவான சேட்டு கிளைண்ட் ஒருத்தன் கிடைச்சிருக்கான்னு சொல்லி ஃபோன் பண்ணி சொன்னாயா. அந்த கிளைண்ட்டை கையோட கூட்டினாருன்னு சொல்லி போயிருக்கான். ஏன் நம்ம செல்ல குட்டி ஆள் யாரு என்னன்னு தெரியாம டைகருக்கு ஃபோன் பண்ணிருப்பான். டைகரோட தலையை பார்த்த உடனே எந்த கிளைண்ட்டுக்கு நம்பிக்கை வராது. உண்மைதான்பா. இந்த கோயம்புத்தூர் மில் ஓனர் கூட நம்ம டைகர் தலையை பார்த்துட்டு கேஸ் கொடுக்காம ஓடி போயிட்டாரு. எப்பா நீ சிரிச்சா போதும், உன்னை சீரியஸ் ஆக்குறதுக்கு உன் எக்ஸ் என்ட்ரி கொடுத்துடும். ராஜசேகர், கேஸ் இருக்கோ இல்லையோ நிறைய பேர் சும்மா வெள்ளை சட்டையும் கோட்டையும் போட்டுக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுறாங்க. கோர்ட்டுக்கு வெளியில நின்று தம் அடிக்கிறது, டீ குடிக்கிறதுன்னு வக்கீல் வேலையை தவிர மத்த எல்லா வேலையும் கரெக்டா பாக்குறாங்க. கேஸ் இல்லாத வக்கீல் எல்லாம் கோர்ட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொன்னா நல்லா இருக்கும்ல. வாங்க. யோ, நம்மள தான் கலாய்ச்சிட்டு போறாங்க. தெரியுதியா? என்னத்த தெரியுது? கூப்பிட்டு 2 வம்பு இழியா. நான் வம்பளுக்கணும்னு தான் அவ இப்படி பேசிட்டு போறான். எதுக்கு தேவையில்லாம அவகிட்ட போய் வம்பு? உன் கோவம்லாம் எங்கேயா போச்சு? யோ, சில பேர்கிட்ட தள்ளி இருக்கிறது தான் யா புத்திசாலித்தனம். இன்னும் ஆளுக்கு இப்போ வந்துருவான், வெயிட் பண்ணுவோம். சரவண திடீர்னு அண்ணனுக்கு கல்யாணம் முடிஞ்சாதான் தான் பண்ணிக்குவேன்னு தகராறு பண்றான். என்ன பண்றது? சிவத்துக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒத்தே போக மாட்டேங்குது. பார்க்கும் போதெல்லாம் 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை. ஆண்டி, இவங்க எதுக்கு பண்றாங்க? ஹலோ ஆண்டி. அன்பு ஆண்டி. ஹலோ ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஹலோ ஹலோ ஆண்டி, என்னாச்சு? ஹலோ ஆண்டி, ஏதாவது பேசுங்க ஆண்டி. அன்பு. ஹலோ. ஐயோ ஆண்டி. ஆண்டி. அன்பு. ஆண்டி. ஆண்டி, என்னாச்சு? ஐயோ ஆண்டி, என்னாச்சு ஆண்டி? ஆண்டி. 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 தண்ணி குடிங்க ஆண்டி. ஆண்டி எந்திரிங்க. பாத்து மெதுவா. பாத்து. ஹலோ அண்ணி. ஹலோ மலர், எங்க இருக்க? என்ன விஷயம் நீ சொல்லுங்க. சிவமோட அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு முடியல. என்ன ஆச்சு? கிச்சன்ல வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். குக்கர்லாம் கீழே விழுந்து கிடந்துச்சு. ஐயோ, குக்கர் வெடிச்சு அவங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? அடியெல்லாம் படல, ஷாக்ல மயங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ மூச்சு விடவே கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. நீ உடனே கிளம்பிங்க வா ப்ளீஸ். ஐயோ, நான் ஹாஸ்பிடல் கேம்ப்ல இருக்கேன், என்னால வர முடியாது அண்ணி. நான் வேணா வேற யாரையாவது அனுப்பி விடவா? சரி, சீக்கிரமா யாரையாவது அனுப்பி விடு. சரி அண்ணி. நீங்க அதுக்குள்ள தைலம் எடுத்து அவங்க கை கால்ல நல்லா சூடு பறக்க தேய்ச்சி விடுங்க. சரி. ஆண்டி. ஆண்டி, தைலம் தைலம் இங்க இருக்கு.
நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க ஆண்டி. டாக்டர் இப்ப வந்துட்டு இருக்காங்க. ஒண்ணும் இல்ல ஆண்டி, நீங்க பயப்படாதீங்க. சிவா, சிவா, எக்ஸ்கியூஸ் மீ. வாங்க டாக்டர். இவங்க தான். என்னாச்சு? குக்கர் வெடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த ஷாக்ல தான் இவங்களுக்கு. பாருங்க டாக்டர். அம்மா, உங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி மூச்சு திணறல் வந்திருக்கா? மூச்சு இழுத்து விடுங்க. டாக்டர், ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஏதாவது செக் பண்ணணுமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. பல்ஸ் எல்லாம் நார்மலா தான் இருக்கு. கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தாங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். பதட்டம் இன்னும் அவங்களுக்கு அப்படியே இருக்கு. தூங்கி எழுந்தாங்கன்னா நல்லா சரியாயிடுவாங்க. தேங்க்ஸ் டாக்டர். இதுக்கு எதுக்குங்க தேங்க்ஸ்லாம்? மலர் எனக்கு தெரிஞ்சவங்க தான். நான் பக்கத்துல இருந்ததுனால எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அதான் நான் வந்தேன். தேங்க்யூ டாக்டர். பாத்துக்கோங்க. எங்கே அவனை இன்னும் ஆள இதை வந்துட்டாமா டைகரு. இவர் தான் நம்ம கிளைண்ட் ஹரிஷ். ஹலோ சார். ஹலோ. ஏன்பா சிவம், என்னையா சேட்டு படக்குன்னு கட்டிப்பிச்சிட்டாரு? யோ, சும்மா ஏதாவது பேசிக்கிட்டு. சொல்லுங்க, என்ன வேணும்? சார், நான் சூரத்தில் இருக்கேன். அங்க ஒரு டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். சார், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கிளைண்ட் கிட்ட 30 லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல்ஸ் கொடுத்தேன். அப்புறம் நான் அதை திருப்பி கேட்டா தர முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்களா? இல்ல சார், நான் சூரத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவங்க அங்க இருந்து இங்க வந்து அவங்கள அரெஸ்ட் பண்ணி அங்க கொண்டு வரதெல்லாம் பாசிபிளே இல்ல சார். அதான் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டா வேலை வேகமா நடக்கும்னு சொன்னாங்க. சூரத்துல பிசினஸ் பண்றேன்னு சொன்னீங்க, ஆனா தமிழ தெளிவா பேசுறீங்களே. உங்களை பார்த்தா எனக்கு சேட்டானே சந்தேகமா இருக்கு. என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க? சார், நமக்கு திருப்பூர்ல தான் சார் முக்கியமான பிசினஸே. எல்லா கிளைண்ட்ஸும் திருப்பூர்ல தான் சார் இருக்காங்க. அதனால எனக்கு தமிழ் ரொம்ப ஈஸியா வரும் சார். தமிழ் நல்லா வருங்கிறது ஓகே, ஆனா நம்பில்கி நிம்பில்கின்னு பேசாம இந்த ரகரம் லகரம்லாம் தெளிவா வருதே. யோ ஜஸ்டிஸே, எதுக்கு சம்பந்தம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்க? ஒரு சேட்டு நல்ல தமிழ் பேசுனா அதை கேட்டு சந்தோஷப்படு. அதை விட்டுட்டு ஏன் சந்தேகப்படுற? இங்க பாருங்க சார், நீங்க நினைக்கிற பண மோசடி கேஸ் எல்லாம் நீங்க நினைக்கிற ஸ்பீட்ல எல்லாம் நடக்காது. கொஞ்சம் மெதுவா தான் நடக்கும். இல்ல சார், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நீங்க கோர்ட்டுக்கு வெளியில டீல் பண்ணி முடிச்சு கொடுப்பீங்கன்னு சொன்னாங்க. எப்பா, நம்மள பத்தி தெளிவா விசாரிச்சுட்டு வந்திருக்கான். இங்க பாருங்க, அப்படி எல்லா கேஸையும் கோர்ட்டுக்கு வெளியில டீல் பண்ண முடியாது. கிளைண்ட் யாரு என்னன்னு அவங்க டீட்டெயில் கொடுங்க. அவங்க சைடு வக்கீல் யாராவது இருந்தா பேசி பார்ப்போம். சரிப்பட்டு வரலனா அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏங்க, தேங்க்ஸ்லாம் இருக்கட்டுங்க. கிளைண்ட் யாரு என்ன ஏதுன்னு தெளிவா சொல்லியே நீங்க. சார், நாளைக்கு காலையில அவங்க கூட போட்ட அக்ரிமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன் சார். சரிங்க. சரி, கேஸ் ஜெயிச்சு கொடுத்தா எவ்வளவு தருவீங்க? சார், அவங்க கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா அதுல ஒரு 10% நீங்க எடுத்துங்க சார். 10%? சரி, 20%. என்னது, 6 லட்சம் ரூபாய் தருவீங்களா? ஆமா சார், எனக்கு பணம் பெருசா இல்ல சார். தொழில நாணயம் தான் சார் முக்கியம். அவங்க கிட்ட அது சுத்தமா இல்ல.
அதுக்காக தான் சார் இந்த கேஸே. நல்லபடியா முடிச்சு கொடுங்க சார். நான் கிளம்புறேன். தேங்க்யூ. சரி வரேன் சார். என்னப்பா போறவனையே சந்தேகமா பார்த்து யோசிக்கிற? இல்லையா, படக்குன்னு 6 லட்ச ரூபா தரேன்னு சொல்றானே, அதான் சந்தேகமா இருக்கு. அட என்னப்பா, எல்லா வக்கீலும் இப்படிதான்ப்பா சம்பாதிக்கிறாங்க. 5க்கும் 10க்கும் கேஸ் ஆஜராகி ஒருத்தன் உடனே 6 லட்ச ரூபாய் தரேன்னு சொன்னதால உனக்கு டவுட் வருதா? சரி விடு, பாத்துக்கலாம். சிவம், உன் எக்ஸ் உன்னையே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தியா? சரி, நாம போலாமா? நமக்கு ஒரு நல்ல கிளைண்ட் வந்திருக்கான்ல, அதை எப்படி கேட்ச் பண்ணலான்னு பாக்குறாங்களோ. அவ எப்பவுமே நாம நினைக்கிறத பண்ண மாட்டான். நம்ம எதிர்பார்க்காததை தான் பண்ணுவோம். அதான் யோசிக்கிறேன்.